கௌதம். சார் ஓகே. கௌதம், இப்போ ஓகே அதுல பண்ணிருக்கீங்களா டாக்குமெண்ட்? எஸ் சார். அது ஓகே தான். பட் அதுல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஓகே சொல்லுங்க. ஓகே. அப்புறம் இன்டர்வியூக்கு கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல படிச்சுட்டு இருக்கீங்களா மீனா? இல்லதாங்க சார் பண்ணும் நாளைக்கு காலை. சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்குமா கௌதம்? தெரியுதுங்க சார். ஓகே ரைட். சோ இதுல என்ன அப்படின்னா, ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இ காமர்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, இ காமர்ஸ் நம்ம மெயினா மொபைல் அண்ட் வெப். ஓகேவா? இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு. எஸ் சார். ஸோ அப்போ வெப் அண்ட் மொபைல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. மொபைல் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் ஓகே. ஓகே. இதுல இப்படி எல்லாம் சர்ச் பண்ணும்போது இதுல என்னன்னா, நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஓகே. இ காமர்ஸ்லயே நிறைய இருக்கும். இதுலயே நல்ல குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். கண்டென்ட் பாத்தீங்கன்னா குவாலிட்டினா அமௌண்ட் என்னமா குவாலிட்டி எடுக்கலாம் தான் போறாங்க. அதை எடுக்கிறப்போ அது அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கு சார். இல்ல இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கண்டென்ட் மட்டும் காப்பி பண்ணோம். இல்ல அது லைவ் ரிவ்யூல இமேஜ் எடுக்க முடியும். எப்படின்னா சார் இப்ப நான் அதை எப்படி நான் சொன்னீங்கன்னா சரி, இப்ப இமேஜ்னா அது எடுக்க முடியல, ஃப்ரண்ட் இமேஜ் எடுக்க முடியல. இந்த இது இருக்குல்லவா, எஸ் சார். இத இதுல அந்த டிஸ்கிரிப்ஷனோட இருக்கும். இது டிஸ்கிரிப்ஷன் டீடைல். இதுதான் அந்த கண்டென்ட். ஓகே ஓகே சார். தம்பி சொல்லுப்பா. இன்ஸ்பெக்ட்ல கொடுத்த அந்த இதை அப்படி எடுக்க முடியுமா சார்? இன்ஸ்பெக்ட்ல வெளியே அந்த இதுல கொடுத்து அப்படி பண்ண முடியுமா சார்? இன்ஸ்பெக்ட்லயும் எடுக்கலாம். ஓகே. இந்த 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 இமேஜ் சார் இப்போ சார் இந்த இமேஜ் வேணும் சார். டோட்டலா இமேஜா இருக்குங்க. இப்ப டோட்டலா இமேஜ் இருக்கா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இத எப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த இது இருக்குல்லவா, நம்ம நார்மல் கூகுள் டாக்ஸ். எஸ் சார். கூகுள் டாக்ஸ்ல போட்டீங்கன்னா அப்படியே காப்பி ஆகும் மேபி. ஏன்னா எனக்கும் தெரியல. மேபி கூகுள் டாக்ஸ் வழியா ட்ரை பண்ணா தெரியும் எப்படி உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது. இமேஜஸா இருந்தா எடுத்துட்டு வந்துரும். சரியா? கண்டென்ட்டையும் எடுத்துட்டு வந்துரும். இதுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் இது நமக்கு ஒரு டாக்குமெண்டா தேவைப்படுது. ஓகே. நமக்கு இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுது. அதனால கூகுள் டாக்ஸ்ல போட்டோம்னா அது எப்படி சோர்ஸ் எடுத்துட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் இங்க இருந்துட்டு நம்ம வேணுங்கிற இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம் மறுபடியும். ஓகேங்க சார், புரியுது. புரியுதா? இது ஏன்னா கூகுள் டாக்ஸ் நமக்கு வேணும். இது தனியாவே ஒரு நம்ம அந்த ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் பெருந்துரை இருக்கலவா, அது கூகுள் டாக்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா நமக்கு ஃபர்தரா நமக்கு புதுசா இல்ல ஃபியூச்சர் டாக்குமெண்ட் ஒண்ணு தானே நம்ம ரெடி பண்றோம். எஸ் சார். அதுலயே நமக்கு என்ன டாக்குமெண்ட் 2 எல்லாம் வேணும் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது தேவைப்படும். ஓகே. இப்ப என்னன்னா அது முழுசா காப்பி ஆகல நினைக்கிறேன். காப்பி ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஓகே. ஆனா அப்ளை பார்க்கும்போது இமேஜ் காப்பி ஆன மாதிரி இருந்தது. ஆனா இது எதுவும் காப்பி ஆகும் சார். வெயிட் பண்ணுங்க. ஓகே. 20 பேஜ் தான் இருக்கு. சார் லோட் ஆகுதா இல்ல காப்பி ஆகலையான்னு தெரியல. ஆகுது. வருது தானே? எஸ் சார், வருது. ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த இமேஜ் ஹை குவாலிட்டியான இமேஜ் உள்ள எடுத்துட்டு வந்துருச்சுன்னா, ஸோ நம்ம இந்த இமேஜ் அப்படியே எடுத்து நம்ம
அந்த இது அப்படியே எடுக்கலாம். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். நான் அப்படிதாங்க அந்த சார் எடுத்தேன் அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ். அது மட்டும் எடுக்கும்போது ஓகே. அப்படிதான் எடுத்தேன். ஓகே. சோ இதுதான். இப்ப வந்து என்னன்னா இதுக்குள்ள போட்டு ஏன் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இது வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆகாம காப்பி ஆயிரும். புரியுதுங்க சார். புரியுது. புரியுதா? குவாலிட்டி டிஸ்டர்பன்ஸே இருக்காது. குவாலிட்டி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஓகே. சரி. இப்ப என்ன விஷயங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுதான் மேட்டர். ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து அதை நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம்? கொஞ்சம் வந்து நம்மளுடைய இ காமர்ஸ் தகுந்த மாதிரி நம்ம எடுக்க போறோம். இதுல வந்து நிறைய ஃபியூச்சர் எனேபிள் பண்ண மாதிரி ஃபியூச்சர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கும். இதுல என்னன்னா சில இதெல்லாம் கண்டென்ட்டாவும் இருக்கும், சில இதெல்லாம் இமேஜஸாவும் இருக்கும். இங்க என்னன்னா இது வந்து இமேஜஸ் கரெக்டா? இந்த மாதிரி ஒரு சிங்கிள் இமேஜா ரெடி பண்ணிட்டோம்னா இது வந்து ப்ரௌச்சர். ஓகே. இந்த சிங்கிள் இமேஜ் மாதிரி புரியுதா? சிங்கிள் இமேஜ் வந்து ஒரு ப்ரௌச்சர் ஓகே. மாதிரி. ஓகே. இது மாதிரி நம்ம டிசைனோட ஒரு கண்டென்ட் ரெடி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது ஷேர் பண்ணும்போது இந்த பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரே வந்து வித்தின் த ஒன் பிடிஎஃப் ஃபைலே வி ஷேர் ஆல் தி டீடைல். புரியுதா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ காமனான பீப்புள்ல நிறைய மைண்ட் செட் இருக்கு. என்னென்ன மைண்ட் செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிம்பிளா சொன்னாங்கன்னா அது ஒரு சிலர் வந்து படிப்பாங்க. இப்போ யுஐயோட நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லா அதை பத்தி கொஞ்சம் கோத்ரூ பண்ணுவாங்க. இதுதான் அதனுடைய விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? நம்ம டெமோலாம் தேவையில்ல. சும்மா நான் உங்களுக்கு இதுக்காக காட்டுறேன். வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இப்போ இது வந்து இங்க காப்பி ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த கண்டென்ட்டை இதுக்குள்ள போட்டு நீங்க அதை ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே. கண்ணா புரியுதா? ஆனா இதுல உள்ள தூக்கி போட்டோம்னா குவாலிட்டி குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி குறையுதுன்னு நினைக்கிறேன் எப்பவுமே. ஆக்சுவலி வந்து இந்த ஒரு இமேஜ் மட்டும் தனியா வெளியே எடுக்கணும், குவாலிட்டி உடையாம. எப்படின்னா சார் இல்லைன்னா அது மேல ஹெட்டிங் மட்டும் காப்பி பண்ணி கூகுள்ல போட்டுருங்க சார். அப்ப அது ரிலேட்டடா வரும். அப்படி எடுத்துருங்க. அதுல வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி உடைஞ்சுதான் அப்ப குறையலைங்க சார். புரியல. சார் இது நார்மலா அப்படி காமர்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மேல குவாலிட்டி இருக்கு உடையலையான்னு கேக்குறேன். சார். உடையலைங்க சார். கரெக்டா தான் இருந்துச்சு. சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. ஓகே. சோ இதுல வந்து இது வந்து நான் யோசிச்சேன் இப்படி ஒண்ணு. பட் விஷயம் என்னன்னா இங்க குவாலிட்டி உடையுது. ஓகே. சார் இமேஜ் காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டாலே உடையுதுங்க சார். ஆஹா. சேவ் பண்ணி வந்தாதாங்க சார் கரெக்ட். காப்பி பண்ணா சோ இது இருக்கு. சேவ் as. இப்ப கரெக்டா இருக்கு மாதிரி. கேபி ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. கேபில ஸ்டோர் ஆனா இப்படி குவாலிட்டி வருது தெரியல. சரி பார்ப்போம். You will look it. ஓகே. ஓரளவு குவாலிட்டி உடையாத மாதிரி தான் தெரியுது. கண்ணா புரியுதா? சார் சேவ் பண்ணி போட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாது உடையாது. ஓகே. சோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். கண்ணா புரியுதா? ஷாப்லயே நிக்குதுங்க. வெறுமனே டாக்குமெண்ட் மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் அவுட்புட் இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்கிரீன் அவுட்புட்குள்ளேயே ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரியும் ஸ்கிரீன் ஷாப்லயே இதுக்குள்ள நிக்குதுங்க நம்மளுடைய சார். மொபைல் நம்பர் இருக்கிறோம் மேல வழக்கமா நம்ம மொபைல் நம்பர் இருக்கிற மாதிரியும் ப்ரௌச்சர்ஸா ரெடி பண்ணும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? சார் சார் ஸ்கிரீன் புரியுது ஷேர் சார். ஆகுது சார். ஸ்கிரீன் ஷாப்லயே இருக்கு. ஸ்கிரீன் ஷாப்பா இருக்கும். ஓகே. இப்போ ஓகேங்க சார். இப்போ இதுல பாருங்க. சோ இதுதான் நான் சொல்றது. இப்ப என்னன்னா காமன் இமேஜ் மாதிரி காமனா இல்ல. அதாவது வெறும் டெக்ஸ்ட மட்டும் வைக்காம இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபெச்சரா வந்து ஒரு என்ன சொல்றது டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒரு இதுவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். கிளியரா புரியுதா? எஸ் சார். அப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி இதுதான் கிளைண்ட் வந்து உங்களை கேட்பாங்க. ஓகே. இந்த மாதிரி தான் ப்ரௌச்சர் ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பீப்புள் வந்தாலும் இது மாதிரி ரெடி பண்ணி கேட்பாங்க. இதான் வந்து அவருடைய
அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ரியலான ஒரு விஷயம். ஓகேங்க சார். ஓகே. ஸோ அப்போ வந்து இது வந்து செய்யணும். அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம உருவாக்குறோம்னா, ஸோ வாட் வி டூ, நம்ம எப்படி இதை பண்ண போறோம் அப்படிங்கிறது இது எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, கிளியர்? எஸ் சார். ஸோ இதான் வந்து அதனுடைய கிளியர் பிக்சர் ஆஃப் திங்ஸ். அப்போ இதை நம்ம கிளியரா இது வரைக்கும் நம்ம இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளால பல விஷயங்கள் வந்து நம்மளால முடிச்சிட முடியும். இதுதான் வந்து விஷயம். ஓகே, என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, தென் இது ஒரு முக்கியமான விஷயம். இது மாதிரி என்னன்னா நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி உருவாக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கணும். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நமக்கு இந்த மாதிரி ஃபுல் UIUX டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு PDF ஃபைல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். புரியுதா? வெப் அண்ட் மொபைல் ஆப். ஓகே, நம்ம வெப் அண்ட் மொபைல் ஆப் வந்து நிறைய மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு செய்யறோம். அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு அடுத்தது நீங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு UIUX இமேஜஸ் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். என்னமா ஸ்கிரீன் ஷேர் ஆகுது ஸ்கிரீன் சார். ஸ்டாப்ல அப்படியே இல்ல, நான் ஸ்கிரீன் மத்த எதுவும் ஓபன் பண்ணலையே. சரி, ஓகே, நான் மத்த எதுவும் இல்ல, நான் ஜஸ்ட் பேசிட்டு தான் இருக்கேன், வேற எதுவும் பண்ணல. ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூகுள் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். தெரியுங்க ஸோ சார். இப்போ வந்து நம்ம அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ப்பா. இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த SEO திங்ஸ் அப்படிங்கிற கூடியதுல ஓரளவுக்கு, ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி வாண்டட், ரொம்ப அதிகமான தேவைகள் இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமான இதுக்கு வந்து நிறைய தேவைகள் தேவைப்படுது. இன்னைக்கு ஏகப்பட்ட வாண்டட் இதுல கேட்கறாங்க. ஆனா இது விஷயம் என்னன்னா, ரிசல்ட் எடுத்துட்டு வந்து காட்டணும். இதுல ரிசல்ட் எடுத்துட்டு வந்து காட்டினா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்ல உங்களுக்கு அதிகமான ஒரு வாண்டட் வந்து கண்ணா புரியுதா? எஸ் சார். அப்போ எப்படி வந்து ஒரு இமேஜ் ரெடி பண்றது ஓகே, அந்த இமேஜ் எப்படி அந்த ஏரியால இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நம்ம ரீச் பண்ண வைக்க போறோம். அடுத்த கேஸ் ஸ்டடி அதுதான். அதுக்கு நிறைய வழி இருக்கு. ஒன்னு வாட்ஸ்அப்ல பல்க் ஒரு இமேஜ் மாதிரி ரெடி பண்ணி அதை பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு வாட்ஸ்அப்ல ரீச் பண்ண வைக்கலாம். ஒன்னு இமெயில் மார்க்கெட்டிங் வழியா ரீச் பண்ண வைக்கலாம். ஓகே, இது வந்து நான் SMS மார்க்கெட்டிங் வழியா மூணு விஷயம். மியூட் பண்ணிக்குங்க. சார் நான் போய் சொல்லிட்டு வரேன் சார். இருங்க சார். ஒரே நிமிஷம் இருங்க. நான் மியூட் பண்ணிட்டேன். ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து விஷயமே. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமனா வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு வரோம். அதுதான் முக்கியமே. இந்த ரிசல்ட் எடுத்துட்டு வந்தோம்னா தான் நீங்க இந்த மாதிரி ஒரு போஸ்டிங், இந்த SEO அனாலிட்டிக்ஸ், அதாவது எனக்கு லாஜிக்கல் கோடிங் வரல, என்னால லாஜிக்கலா கோட் பண்ணி ஐடிக்குள்ள உள்ள என்டர் ஆக முடியலன்னா, இன்னைக்கு அதிக வாண்டட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா வந்து இந்த SEO அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவா இருக்கு. என்ன புரியுதா? இந்த இந்த ஏரியாவை நீங்க மெயினா கீயா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுல இருக்கு. ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்போ வந்து என்னன்னா, நாம வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கணும். ட்ரையல் அண்ட் எரர்னா நாம பண்றது ட்ரைனிங் டைம்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு R&D தான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான், அண்ட் லேர்னிங். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் RL, ரிசர்ச் அண்ட் லேர்னிங், இதான் நம்ம செய்யறது முக்காவாசி. அப்போ எப்படி வந்து இதுக்கான பர்ஃபெக்டா ஒரு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம கிராக் பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க இதில் அச்சீவ் பண்ண முடியும். கண்ணா புரிஞ்சுதா? சார். ஓகே, சரி. அப்போ ஒரு என்ன வகையான குவாலிட்டியை நீங்க டெய்லி உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும்னா, டெய்லி உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் நீங்களே செல்ஃப்
ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் நீங்க எழுதணும். டெய்லியும் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் எழுதணும். அதுக்கு நிறைய குவிஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. காலப்போக்குல அதை மறந்துட்டீங்க. அதை ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டீங்க. இப்ப என்னன்னா அதெல்லாமே நீங்க சரி பண்ணணும். ஓகே, ரெகுலாரிட்டி பண்ணி கொண்டு வரணும். அப்போ ஏதோ இந்த உலகத்துல கூட எல்லா விஷயங்களையும் நீங்க கத்துக்க முடியாது. இதுதான் இப்ப நான் ட்ரைனருங்கிறதுனால நான் வந்து எல்லா ஏரியாவையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் எல்லாத்துலயும் கண்டென்ட் டெலிவரி பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. பட் ஆனா நீங்க ஏதோ வச்சு ஒரு ஏரியாவை நல்லா செலக்ட் பண்ணி அந்த ஏரியால மாஸ்டர் ஆயிருங்க. அப்பதான் வந்து அந்த ஏரியாவை பேஸா வச்சுக்கிட்டு ஈஸியா ஜாப் பெரிய கம்பெனிக்குள்ள உங்களால என்டர் ஆகும். புரியுதா? எஸ் சார். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு வேகான ஏரியாஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது we can't cover within a month or within the year or nothing. Okay, it's taking for nearly for more than எவ்வளோ இயர்ஸ் எடுத்தீங்கனாலும் அடுத்த நாள் புதுசா தான் இந்த ஃபீல்டு இருக்கு. இந்த ஃபீல்டு மட்டும் இப்படித்தான். மற்ற ஃபீல்டுல வேணா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா அந்த கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் ஒரு சில இதெல்லாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அன்னொரு இயர்ல வந்து எக்ஸ்பயர் ஆகி புதுசா ஒரு விஷயமா மாறிடும். அப்ப அதுக்கு வந்து நீங்க அடாப்ட் ஆயிரும். ஆனா ஃபண்டமெண்டல்லாம் சேம். அதான் இதுல ஒரு யூனிக்கான விஷயம். ஃபண்டமெண்டல் ஆல்வேஸ் சேம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். ஓகே, சரி. இன்னும் நாளையில இருந்து ஓகே, இன்னைக்கு ஓகே. ஸோ நாளையில இருந்து ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆயிக்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கூடிய ரூட் மேப் வச்சு நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் சரி, உங்களுடைய டொமைன் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலும் சரி, அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 35 டாக்குமெண்ட் பக்கமா ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணிக்கங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ண போறீங்கிறத முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி ப்ரெசென்ட் பண்றதன் வழியா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில், அதாவது பேசணும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்குங்கிறத நீங்க பேசணும். பேசினாதான் வெளியே வரும். இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா தான் இதுல வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதனால பேசணும். இங்க பல பிரச்சனை அது இருக்கு. உங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணணும். நான் புரியுதா? ஓகேங்க சார். ஓகே, ஸோ இதான் வந்து விஷயம். அதனால வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட்ஸ்ல எதையும் வந்து பெண்டிங் வைக்காம ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் ஃபாலோ பண்ணலினாலும் அந்த விஷயத்த வந்து நீங்க ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணி ஒரு என்டையரா ஒரு டாக்குமெண்டா ரெடியூ பண்ணி கொண்டு வர மாதிரி நீங்க உங்களுக்குள்ள வந்துடும். ஓகே, ஓகேங்க சார். ஓகே, புரிஞ்சுதாமா? எஸ் சார், புரியுது. ஓகே, ஓகே, சரி. இதுதான் வந்து விஷயம். ஓகே, ஓகே. இப்போ நீங்க வந்து இதை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா பண்ணுங்க. ஓகே, உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு யூனிக்கா எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. டீம் ஒர்க்கா பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எசென்சியலான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆவரேஜா பாருங்க, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருடைய சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரி அப்படின்னு போடுறீங்க. ஓகே, சேலரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருடைய சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு பர்சன்டேஜ் இன் இந்தியான்னு கூட போட்டா கூட இந்தியான்னு போடுவோம். இன் இந்தியா. ஓகே, அதாவது இங்க வாங்குறதெல்லாம் நீங்க வந்து சேலரியாவே கன்சிடர் பண்ணுவோம். அது ஒரு ஸ்டைஃபன் மாதிரி தான். ஆக்சுவலி இந்த இடத்த நீங்க அச்சீவ் பண்ணியே ஆகும். ஓகே, இந்த இடத்த அச்சீவ் பண்ணீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வரும். இப்படி பார்க்கும்போது என்னன்னா ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் டு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும். என்ன புரிஞ்சுதா? இந்தியா பிட்வீன் தட் 1,20,000 ஆவரேஜ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருடைய சேலரி. என்ன புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, அப்போ அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான அந்த சேலரி நமக்கு வேணும்னா நாம நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நிறைய இருக்கு. இப்போ டேட்டா சயின்ஸோட ஆவரேஜ் சேலரி. அப்போ வந்து நம்ம ஒரு சில நிறைய ப்ராடக்ட் எல்லாம் செய்யணும். இது வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஈஸி லைக் தட். அப்படி கிடையாது. அப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருடைய சேலரி என்ன அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருடைய ஆவரேஜ் சேலரி இருக்கு.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட ஆவரேஜ் சேலரி வந்து ஒரு 15,000 ரூபாயில இருந்து ஒரு 80,000 ரூபாய்க்குள்ள மட்டும் ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. இதான் ஆவரேஜ் சேலரி. என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். அப்போ இது வந்து என்னன்னா இங்க எது தீர்மானிக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த கம்பெனில இப்போதைக்கு நீங்க எந்த கம்பெனில ஜாயின் பண்றீங்கிறது எல்லாம் விஷயமே கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். அது அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் யுவர் ஸ்கில், யுவர் ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் எல்லாமே உங்களுடைய நீங்க டிமாண்ட் பண்ணலாம். ஸோ நான் இவ்வளவு மணி நேரம் நான் வேலை செய்யறேன். நான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்குலாம் நான் இப்போ காலேஜுக்கு போறதெல்லாம் நான் டிமாண்டட் தான். இப்போ வந்து என்னன்னா 1 ஹவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் கிளாஸ்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 5,000 rupees to மினிமம் 4 to 5,000 அப்படி இருந்தா மட்டும்தான் நான் காலேஜுக்கு போவேன். இல்ல போக மாட்டேன். கண்ணா புரியுதா? மினிமம். அப்போ நான் அதே கார்பரேட்டுக்கு பண்றேன் அப்படின்னா அந்த ட்ரைனிங்கோட செஷன் வந்து அப்போ உங்களை நீங்க தான் வேல்யூ பண்ணிக்கணும். கண்ணா புரியுதா? தம்பி கேக்குதுங்களா? ஓகே சார். சார் ஓகே. கேக்குதுங்க சார், புரியுது. ஓகே. அப்போ உங்களை நீங்க தான் வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணும்போது ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன தெளிவா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்கிரேடேஷன் பண்ணி அதை ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்து ப்ராப்பரா போயிட்டு சில கம்பெனியோட இன்டர்வியூஸை ட்ரையல் அண்ட் எரர்ல அட்டன் பண்ணி பழகும். சும்மா சின்ன கம்பெனியோட இன்டர்வியூவா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணி ட்ரையல் அண்ட் எரரோட அட்டென்ட்டை வந்து நீங்க செக் பண்ணணும். ஆக்சுவலி என்ன எதிர்பார்க்கறாங்க, நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா புரிஞ்சிருப்பீங்கன்னா சொல்ல முடியாது. எப்பவுமே இந்த ஹியூமன் பீன் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எரர் தான். இப்ப நீங்க சொன்ன நீங்க ஏதாவது ஒண்ணு என்ன கேட்டிருப்பீங்க, நான் எல்லாத்தையும் 100% உங்களுக்கு சொல்லிட்டேன்னு கேட்டா அப்படி இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் விட்டுருப்பேன். நான் சொல்ல நினைச்சிருப்பேன், மோர்லெஸ் இம்லெஸ் சொல்லாம கூட விட்டுருக்கலாம். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து ரொம்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய இடம். புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்க வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா நீங்க வந்து டீல் பண்ணணும். இப்ப என்னன்னா நீங்க வந்து அடுத்தது வந்து உங்க மைண்ட் செட் படி நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிட்டீங்க. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட் மேப் எடுத்துக்கங்க. அந்த ரூட் மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் விஷயம். அப்ப அந்த ரூட் மேப் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எப்படி நீங்க வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. அதே மாதிரி ரூட் மேப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத நீங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்ணா புரியுதா? எஸ் சார். ஏன்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே என்ன நடக்கும் தெரியுமா? எப்படி அதுல இருந்து ஸ்கிப் பண்ணலாம், எப்படி வந்து அந்த மீட்டிங்கை எஸ்கேப் ஆகலாம். நார்மலா ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி அதுதான். இங்க ஏன் ஹையரிங் வந்து ரொம்பவும் இவ்வளவு கடுபடியா இருக்குதுன்னா இவ்வளவு கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் தெளிவாவும் இது பண்ண வேண்டியது. சோ அதான் விஷயம். புரியுதா? அதனால ஜாப்க்கு அப்ளை பண்ணி பழகுங்க. ஓகே, எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஓகே, கண்ணா புரிஞ்சுதா? பெரிய கம்பெனி வேண்டாம். சின்ன ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் கம்பெனி, ரொம்ப சின்ன கம்பெனி வேண்டாம். ஓகே, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய கம்பெனி. அவங்களுடைய ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்றாங்க, அவங்களுடைய கிளைண்ட்ஸ் யாரு, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ல வேலை செய்யறாங்க, அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு அவங்கள ரிவ்யூ பண்ணிட்டு தென் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணு. தம்பி புரியுதா? செலக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு அபிஷியலா ஒரு 5 கம்பெனிஸ் 3 to 5 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணு. விஜய் சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல சார், கேட்டுதான். ஓகே. சோ இதான் வந்து விஷயம். சோ இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? தென் வந்து நான் என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ். ஓகே, ஒரு நாள் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அதை ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு நீங்க உங்களை பயன்படுத்திக்கங்க. மெயில் ஃபார்மேட் எழுதி பழகுன்னு நான் சொல்லிட்டேன். அதை நீங்களே ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, உங்களை நீங்க தான் மாத்திக்கணும். என்ன புரிஞ்சுதா? இதுவரை எல்லாருமே நல்லா தான் பண்றீங்க. ஆனா இங்க என்னன்னா சில விஷயங்கள் வந்து இன்னுமே அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரவே மாட்டேங்குது. இப்ப எப்படின்னா சில இது வந்து என்னன்னா டைரக்டா இப்ப கிளைண்ட் உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா அந்த கான்பிடென்ட் எனக்கு வரணும். கிளைண்ட கன்வீனியன்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் அக்வயர் பண்ற அளவுக்கு யூ ஆர் பில்டிங் த ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில் செட் இருக்கணும். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் டீம் டிஸ்கஸ் பண்ணும்போது டெக்னிக்கல் டீம் என்ன பேசுறாங்களோ, எப்படி ஸ்ட்ராங்கா பேசுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளைண்ட் வந்து சொல்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
ஏன்னா புரிஞ்சுதுங்களா? எஸ் சரிங்க சார். சார். ஓகே. அது வந்து என்னன்னா ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபெயிலியர் ஆகும். நாம செஞ்ச எல்லாத்தையும் சக்சஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம நிறைய பிடிஎஃப் பண்றோம், ரூட் மேப் பண்றோம். ரூட் மேப் பண்ணா மட்டும் பத்தாது. அதை வந்து ரீச்சபிள் பண்ணணும். அதை ரீச்சபிள் பண்றதுக்கு வி அனலைசிங் த டார்கெட் ஆடியன்ஸ். அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அதை கொண்டு ரீச் பண்ணணும். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வழியா நமக்கு என்கொயரிஸ் வரணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வந்து 2 வகையான பிசினஸ் இருக்கு. ஒன்னு ட்ரைனிங் ஒரு பிசினஸா இருக்கு. அதை நம்ம சர்வீஸா தான் பண்றோம். ட்ரைனிங் பிசினஸாவே பண்ணல. நம்ம பண்றதெல்லாம் அந்த வெப்சைட்ஸ், மொபைல் ஆப் டிசைனிங் மட்டும்தான் பிசினஸா பண்ணிட்டு இருக்கு. இப்ப பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் தான் நம்மளுடைய மெயின் பிசினஸ். அப்ப மெயின் பிசினஸ் வந்து நம்ம அதான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மீதி எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் வந்து அப்பப்போதைக்கு நம்ம ஒண்ணு பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கிளியர்? புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே. எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்னன்னா, நீங்க உருவாக்குன டாக்குமெண்ட்லாம் ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு என்னது ஒரு ரியாலிஸ்டிக்கா இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இந்த இந்த ரியாலிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். எக்ஸாக்டா சொல்ல போனா என்னுடைய ரியாலிஸ்டிக்கா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். கிளியர்? புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். எல்லாத்துக்கும் நான் இது மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஏன் இது மாதிரி எதிர்பார்க்கிறேன்னா, இது மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்றதுக்கும் நம்ம காமனா கண்டென்ட்டா ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அதுக்கும் வந்து எஸ் சார். we have the variants. இந்த மாதிரி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம பிடிஎஃப் ஃபைல் இது மாதிரி இருக்கணும். சிங்கிள் இமேஜ்னா இது மாதிரி இருக்கணும். ஆனா அந்த சிங்கிள் இமேஜுக்குள்ள அந்த பிடிஎஃப் ஃபைலுக்குள்ள நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பிடிஎஃப் ஃபைலா இருந்தா கூட வெரி ஹாப்பி. அவ்வளவுதான். அதுல எத்தனை பேஜ் கூட இருக்கலாம். ஒரு 2 பேஜா இருக்கலாம், 3 பேஜா இருக்கலாம், 5 பேஜா இருக்கலாம். நீங்களே படிச்சு பாருங்க. அந்த கண்டென்ட் வந்து அந்த பீப்புளுக்கு ரீச் ஆனா பீப்புளுக்கு வந்து இம்ப்ரெசிவா இருக்குமா அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் பீப்புள் இம்ப்ரெசிவா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சாஃப்ட்வேருக்காக நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நம்ம கண்டென்ட் வழியா மார்க்கெட்டிங் பண்றது வழியா என்னைக்கு ஒருத்தர் யாராச்சும் காமர்ஸ் வெப்சைட் டிசைன் அப்படின்னு கொடுத்து தேடினாங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்ல நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் வழியா நம்மள ரீச் பண்ணுவோம். கௌதம், இதெல்லாம் எதுக்காக பண்ண வச்சுன்னு உங்களால இப்ப புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதுங்க சார். புரியுதுங்க. ஓகே. வி ட்ரைங் டு கிரியேட்டிங் ஃபார் த பேக்லிங்க். பேக்லிங்கை டெவலப் பண்றதுக்காக எத்தனை பண்ண புரியுதா? அதே மாதிரி ரெகுலரா வந்து கம்பெனியோட மொபைல் போன்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ரெகுலரா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல அப்லோட் பண்றது, அதெல்லாமே நீங்க ஒர்க் பண்ற ஒர்க் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுங்க. அதை கொண்டாந்து லைவ் பண்ணுங்க. நான் புரிஞ்சுதா? நம்ம அங்க லிங்க்டின் இருக்குல்லவா, பெருந்துறையோட லிங்க்டின், எஸ் சார். அதுல வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களா, எத்தனை நாள் வரைக்கும் பண்ணீங்களா டாக்குமெண்ட் எல்லாமே ஒவ்வொரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்க. அட்டாச் பண்ணிட்டு மேல ஒரு ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷனை போட்டு நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை நான் ரீபோஸ்ட் பண்ணிக்குவேன். என்ன புரியுதா? நீங்க அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்க சார். ஓகே. அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல ஆக்சுவலி வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபேஸ்புக்கோட லோகோ வந்து நம்மளுடைய ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் ஆஃப் லோகோ தான் இருக்கு. ஃபுல் லோகோவா அதை மாத்திருக்கு. சரி, அதுல ஒரு எரர் இருக்கு. ஓகே. அதர் கம்பெனியோட சோசியல் மீடியாவை எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் தான் உங்க ஃபர்ஸ்ட் பேஜ் ரெஸ்யூம்ல இருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ் ரெஸ்யூம்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி ஃபார் வாட் யுவர் இன்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் யூ பீப்புள் ஆர் எம்ப்ளாயி அப்படிங்கிறத நீங்க எலாபரேட் பண்ணிருக்கணும். அந்த அந்த ஒரு ஃபோர்ஸா அந்த இடத்துல வந்துருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ரெஸ்யூம். என்ன புரியுதா? எஸ் சார். நீங்க வந்து எங்க படிச்சிருந்தாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலும் சரி, கம்பெனிக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. புரிஞ்சுதா? நத்திங் இஸ் ரெக்வயர். கம்பெனியை பொறுத்தவரை ஒரே விஷயம் தான், நான் கொடுக்குற வேலையை நீ செய்வியா, செய்ய மாட்டியா, செய்ய முடியுமா, முடியாதா, இதுதான். விஷ்ணு, புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? புரியுது. ஓகே. சிந்து, உங்களுக்கு புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார். ஓகே. திவ்யா மேம், உங்களுக்கு புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார். பட் டவுட்லாம் இருக்கு சார் நிறையா. நிறைய டவுட் இருக்கு. சரி, கேளுங்க பாப்போம். சார் இப்போ ரெஸ்யூம் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே. இப்போ வந்து நான் ட்ரைனிங்ஸ் எம்ப்ளாயி சார். ஆ, ஸோ ரெஸ்யூம்ல பொறுத்தவரையும் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஷோ பண்ண சொல்றாங்க. இப்போ ஆமா. நம்ம கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படி இப்போ நம்ம இப்போ அங்க ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னா எம்ப்ளாயினா என்ன பண்ணது அங்க நம்ம இப்போ கம்பெனில பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஷோ பண்ணுமா சார்? ஆமா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கம்பெனிக்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒர்க் தான் இந்த ஒர்க். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஓகே சார். கரண்டா லைவ்ல ஆ ஒண்ணு பாத்துட்டு இருக்கீங்க தெரியுங்களா இப்போ. ஆமாங்க சார். இப்ப ஒரு இமேஜ் ஒண்ணு காமிச்சிருக்கு பாத்தீங்களா. சரிங்க சார். ஓகே. இப்போ வந்து என்னன்னா இப்போ கரண்டா ஒரு இமேஜ் பார்த்துட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன், கரெக்டுங்களா. இந்த எஸ் மாதிரி சார். ம். விஷயங்களை ஒர்க் பண்றத, அதாவது கம்பெனில 2 வகையான டாஸ்க் இருக்கு. கம்பெனியோட கிளைண்ட்ஸ், கம்பெனியோட இன்ஹவுஸ். புரியுதுங்களா? சரி. ம், ம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே சார். 2 புரியுதுங்க வகையான சார். ப்ராஜெக்ட். இன்ஹவுஸ் ப்ராஜெக்டும் இருக்கும், என்ன இருக்கும், தென் வந்து கிளைண்டோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனில 2 வேலை செய்வீங்க. எந்த கம்பெனில ஜாயின் பண்ணீங்களோ 2 வேலை செய்வீங்க. சரிங்க சார். அதுக்கு பேர் ஒண்ணு வந்து இன்ஹவுஸ். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இன்ஹவுஸ். ஓகேங்களா? ம். ஓகே சார். இப்ப கீர்த்தனா வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிளைண்ட்டுக்கு. கீர்த்தனா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கிளைண்ட்டுக்கு. நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க சில வெப்சைட்ஸ். ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிந்துவும் கௌதமும் ட்ரெயின்ஸோட அபிஷியல் வெப்சைட்ல ஒர்க் பண்ணாங்க. அது வந்து நம்மளுடைய ஓகே இன்ஹவுஸ் சார். ப்ராஜெக்ட். புரியுதுங்களா? ஓகே சார். அதே மாதிரி ஓகே சார். கௌதமுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை வந்து கொடுத்தாங்க, கிளைண்ட் சைடுல இருந்து ஒண்ணு கொடுத்தாங்க. கௌதம் கொடுத்தாங்க தானே பண்ண சொல்லி. எஸ் சார், எஸ் சார். அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, முடிஞ்சுதா? சார் எம்பிஏ ப்ராஜெக்ட் வந்து இந்த அது எம்பிஏ இல்ல, ரொம்ப அதுக்கு கம்மி முன்னாடி ஒரு டேஸ்க்குள்ள கேட்டாங்க. கோர்பஸ் சைட் ஒண்ணு கொடுத்துருந்தாங்கல்ல. சரி இருங்க சார். அது முடிஞ்சதுங்க சார். ஆப்ஸ் வைக்கிறதா கீர்த்தனக்கா சொன்னது. அது மாதிரி அப்போ வந்து என்னன்னா அதுதான் நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதுங்களா திவ்யா மேம்? எஸ் சார். இப்போ நம்ம அந்த இதுக்கு ஏத்த மாதிரி தானே சார் ப்ராஜெக்ட் இது பண்ணணும். இப்ப நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடா தானே சார் ப்ராஜெக்ட் நம்ம ஷோன் பண்ணி அப்படி எல்லாம் காமிக்கணும். கிடையாது. So we அப்படிலாம் have the இல்ல சார். different task role. We have the different assignment. இப்போ நல்லா நீங்களே புரிஞ்சுக்கணும். சொல்றீங்களா சார், இப்ப கீவேர்ட்ஸ் இப்ப என்ன ரோலுக்கு நம்ம அப்ளை பண்றோமோ, இப்ப அந்த கம்பெனி என்ன அப்படி கேக்குறாங்களோ அந்த கிடையாது. அதாவது நீங்க டிஸ்கிரிப்ஷன். எடுத்திருக்கிறதே இங்க 2 ரோல் தான். ஒன்னு ஃபுல் ஸ்டாக், ஒன்னு டேட்டா சயின்ஸ். நம்ம கம்பெனில இருக்கிறது. எஸ் சார். ம், ம். புரியுதுங்களா? ஒரு டேட்டா எஸ் சார். சயின்ஸ்னாலே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை கவர் பண்ணி அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ்குள்ள வந்தவங்க தான் டேட்டா சயின்ஸ். எஸ் சார். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னாலே எல்லாமே வந்துரும். அதுல வந்து எல்லாமே வந்துரும். என்ன வரும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துரும், யூஐஎக்ஸ் எஸ் வந்துரும், சார். பேக் எண்ட் டெவலப்மெண்ட் ம், வந்துரும், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ம். வந்துரும், எண்ட் டு எண்ட் ஓகே. எல்லாமே வந்துரும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்க சார். ஆனா இதுல வந்து நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஸ்பெசிபிக்கா நீங்க எந்த ரோலுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசலாம். இதுக்காக நீங்க ரெஸ்யூமை மாத்தக்கூடாது. இங்க எல்லாரும் ம், செய்யக்கூடிய ம். தப்பு என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரி ரெஸ்யூம் போட்டு அப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. என்னைக்குமே அப்படி பண்ணக்கூடாது. சரி. ம், ம். சார் ரெஸ்யூம் ஆல்வேஸ் டவுட் ஷுட் பி சார். த சேம். பட் நீங்க அங்க டிஸ்கிரைப் பண்றீங்களா சார் கண்டென்ட், அதை மட்டும் தான் நீங்க வேரியன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? எஸ் சார், எஸ் சார். இங்க என்னன்னா இதனால என்ன பிரச்சனை ஆகும்னா, ஒரு வகையான ஹெச்ஆருக்கு வந்து ஆல்ரெடி போகும். அதே பேரு சரி, வேற ஒரு ரெஸ்யூம் பார்ப்பாங்க. சோ இதுக்கு ஒரு ரெஸ்யூம் சரி. போடுறாங்க. அப்ப என்னன்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறாங்களான்னு ஒரு கொஸ்டின் வந்துரும். நீங்களே வந்து அது வந்து ம். வாலண்டியர்ஸா வந்து இது பண்ற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? சரிங்க சார், சரிங்க சார். சின்னதா ஒரு டவுட் வந்துச்சுனாலும் அது வந்து ப்ராசஸ் ஒண்ணும் இல்ல. ஆஹ் ஒரு இதுல வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மென்டார் ஹோஸ்ட்னு இருந்தது பழைய ரெஸ்யூம்ல. சரிங்க சார். பழைய நம்ம கம்பெனியோட ஓகே. டொமைன் ம். ஹோஸ்டியோட பழைய பேர் வந்து மென்டார் ஹோஸ்ட். என்ன ஆச்சுன்னா சரிங்க டொமைன் வந்து சார். ரினியூவல் பண்ணாம விட்டு அது போயிருச்சு, இன்னொருத்தர் எடுத்துட்டாங்க. ம். ம். அதனால கம்பெனி நேம ரீநேம் பண்ணோம். ரீநேம் பண்ணி அபிஷியலா ம். ரிஜிஸ்ட்ரேஷன்ல எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாமே பண்ணிட்டோம். ம். பண்ணாலும் ம். நமக்கு ம். பழைய என்கொயரி இருக்குது இந்த பாத்தீங்களா, மாதிரிலாம் பழைய பண்ணுவாங்களா டாக்குமெண்ட் சார்? என்கொயரி. ம். அதுல வந்து மென்டார் ஹோஸ்ட்னு இருந்தது. ஆக்சுவலி அது வந்து வெப்ரோ சரிங்க வந்து சார். செக்அப், அதாவது என்னன்னா டாக்குமெண்ட் பேக் வெரிஃபிகேஷனுக்கு வந்தது. அப்ப என்னன்னா ம். திரும்ப எங்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கினாங்க. அபிஷியலா நீங்க வந்து மென்டார் ஹோஸ்ட் தான் இப்ப டொமைன் ஹோஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ம். சிக்னேச்சர் வந்து வாங்கினாங்க. ஓ! புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரியுது, அதனால புரியுது. எந்த ம். ஒரு விஷயத்தையும் வந்து கான்ட்ரவர்சியா சேஞ்ச் பண்ணும். அதாவது உங்க ஸ்கில் செட்டை மட்டும் அங்க ஆட் பண்ணும், அவ்வளவுதான். சரிங்க சார். ப்ராஜெக்ட்ங்கிறது நீங்க அந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான் ஆட் பண்ணும், அப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இல்லை. வாட் யூ ஹேவ் த அப்படியா எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல. வாட் இல்ல யூ சார். ஹேவ் த இப்போ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அப்ப புதுசா இப்போ டேட்டா அங்க போனாலும் நல்லா சயின்ஸ்ன்றதா. புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து ஒரு ம். ம். விஷயத்த நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க என்ன பண்றோமோ அதே தான் அங்க இருக்கும்லாம் இல்ல. அங்க டெய்லி ஒர்க் ம். புதுசா தான் இருக்கும். அது அப்படித்தான். ம். புரியுதுங்களா?
எஸ் சார், எஸ் சார். See ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இங்க ஒரு அப்போ ட்ரைனிங் ட்ரெயின்ஸ்ல ஒரு வருஷம் சார் இருக்கீங்க அப்போ அல்லது 6 மாசம் இருக்கீங்க. அப்ப நம்ம சார் அப்ப எனக்கு இது சார் இப்ப இங்க ஒர்க் பண்ணது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்குவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல சார்? அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனா உங்களுடைய ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகும். அதுதான் முக்கியம். பட் நம்ம என்ன ரோலுக்கு அப்ளை பண்றோமோ அதுக்கேத்த என்னென்னலாம் தேவையோ அத நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சு வந்து ஃபுல் வச்சுக்கணும். ஸ்டாக்னு வரும்போது எல்லாம் வந்துருமே. நீங்க எந்த ரோல் எடுத்தாலும் உள்ள வந்துரும். சரிங்க சார், சரிங்க சார். அதனால தான் நம்ம இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே. அதாவது உங்களுடைய ரோல் 2 ரோல் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபுல் ஸ்டாக்ங்கிற ஒரு ரோல் ஒண்ணு இருக்கு. தென் வந்து டேட்டா ம். சயின்ஸ்ங்கிற ஒரு ரோல் இருக்கு. 2 ரோல் இருக்கீங்க நீங்க. பட் அத பார்க்கும்போது 2மே டோட்டலி டிஃபரெண்ட்டா தான் சார் இருக்கு. அப்படி இதுல யார் ஃபுல்லாமே சொன்னது? இந்த பவர் இல்ல யார் சார் சொன்னது? இப்போ அப்படி கிடையாது. இல்ல நல்லா சார் இந்த புரிஞ்சுக்கங்க. ரூட் மேப் வச்சு தான் சார் நானு இத பார்த்தேன். அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து ஒரு ஃபுல் ம். ஸ்டாக் டெவலப்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டா மாற முடியும். மாற முடியும். ம். புரியுதுங்களா? டைரக்டாலாம் டேட்டா சயின்ஸா மாறுறது கஷ்டம். ஏன்னா ஒரு சரி. அப்ளிகேஷனுடைய விஷயங்களுடைய டெப்த் புரிஞ்சதுனா மட்டும் தான் அதனுடைய ஆர்க்கிடெக்டோட லெவல் புரியும். ஆர்க்கிடெக்ட் லெவல் புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த லெவலான டேட்டா சயின்ஸ்க்குள்ள நீங்க என்ட்ரி ஆகும். இது ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் ஒண்ணு சார். இல்ல. இந்த போஸ்டர் செய்யறோமா? இந்த இமேஜ் செஞ்சிருக்கீங்களா? எஸ் சார். இது வந்து UX. இத ப்ரோமோட் பண்றோமா? டிஜிட்டல் ம். மார்க்கெட்டிங். இத கொண்டாந்து நான் வெப்சைட்ல இன்டகிரேட் பண்றேன்னா நார்மலா டெவலப்பர். புரியுதுங்களா? ம். ம். இந்த கஸ்டமருக்கு கொண்டு இத ரீச் பண்ணணும்னு ஒரு பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் செய்யறேன்னா தட் இஸ் வாட் டேட்டா ஆமா சயின்ஸ். சார். ம். அத ஃபர்ஸ்ட் நீங்க அதுல வந்து ஒரு கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் முக்கியம். எஸ் அந்த சார். ரூட் மேப் எதை சொல்லுதுன்னா டேட்டா சயின்ஸா மாறுறதுக்கு என்ன ரூட் மேப்னு தான் சொல்லுது. புரியுதுங்களா? ம். ம். அது வந்து இட்ஸ் ஷோயிங் தட் ஹவ் டு பிகம் த டேட்டா சயின்ஸ். அதான் ரூட் மேப். வேற என்ன டவுட் இருக்குங்க? உங்க டவுட் கிளியர் ஆச்சுங்களா? இல்ல நிறைய கன்ஃபியூஷன் ஆயி போச்சா? இல்ல சார், இல்ல சார். கிளியர் ஆச்சு. ஓகே. ஆக்சுவலி வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது என்னன்னா டெய்லி அசைன்மெண்ட் செய்யணும், டெய்லி இமெயில் எழுதி பழகணும், டெய்லி ஒரு அந்த ஆக்டிவிட்டி பிளானுக்குள்ள நீங்க வரணும். இப்ப என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு சில நாள் கரெக்டா வராங்க, ஒரு சில நாள் அப்படி இருக்கிறது. அதை மாத்தணும். இதுதான் விஷயமே இங்க. இந்த பிரச்சனையே அதுதான். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் விஷயமே. ஆனா அது அப்படி வர முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயமே. ஆனாலும் அதுக்கு நீங்க பழக்கப்படுத்திக்கணும். அப்பதான் வந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டான்னு ஈஸியா தெரிஞ்சுப்பாரு. ஓகே சார். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனில வந்து உள்ள என்ட்ரி ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா சின்ன கம்பெனில போட்டு ஃபில்டர் பண்ணி ஏகப்பட்ட ஃபில்டரிங் வச்சு அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் உள்ள எம்பெட் பண்ணுவாங்க. அதுதான் இங்க ஒரு நீங்க அதிகமான விஷயங்களை லேர்ன் பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? ஓகே சார். புரியுது சார். இதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்பவுமே ட்ரபிளா தான் இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டீங்கன்னா ஈஸியா. ஓகே. நான் டெய்லி பாக்குறேன். டெய்லி ரிப்போர்ட்டிங் எழுதுங்க. சோ ப்ராப்பரா இது பண்ணுங்க. ஓகே. சோ மீட்டிங் எண்ட் ஆக போகுது. சோ ரெகுலரா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு இமெயில் ஃபார்மேட்ல ரெஸ்பான்ஸ் எழுதுங்க பார்ப்போம். என்ன கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு. எல்லாரும். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ. பாய். தேங்க் யூ சார். பாய் சார். தேங்க்யூ சார். பாய்.